பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தை 14. உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள், ஆம் ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புதிய ஒரு நாளை ஆசீர்வதித்து கொடுத்து, இந்த புதிய நாளிலே அவரோடு ஒன்றித்து இருந்து அவருடைய குரலை கேட்டு அவரோடு மனமிட்டு பேசி அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய திருமுகத்திற்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாளிலே யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரை தேடி வந்திருக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் உள்ளத்தில் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவரை தேடி வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதற்காக நானும் நமது நடுவில் உயிரோடு இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் உங்களுக்காக நாம் ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார், எல்லோரையும் நீ ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும் என்று வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் நமக்கு தீங்கு செய்தவர்களை, நமக்கு தீங்கு செய்து கொண்டு இருக்கிறவர்களை எப்படி நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும், அவர்களை சபிக்காமல் நாம் எப்படி இருக்க முடியும் என்று நாம் இந்த நாளிலே ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பார்த்தீர்கள் என்றால், அவர் நமக்காக சாபமானாரை தவிர அவர் யாரையும் சபிக்கவில்லை, யாரையும் தவறான வழியில் அவர் நடத்தவில்லை. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார், சாபம் அறியாத அவர் நமக்காக சாபமாகி நம்மோடு கூட இருக்கக்கூடிய மக்களையும் நமக்கு தீங்கு செய்தவர்களையும் அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார். யார் யாரெல்லாம் அவருக்கு தீங்கு செய்தார்களோ, யார் யாரெல்லாம் அவரை சிலுவையில் அறைந்தார்களோ, அவர்களுக்காக தந்தை கடவுளிடம் பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்று தருவதற்காக ஒரு காரியத்தை சொல்ல இந்த நாளிலே உங்கள் நடுவில் கடந்து வந்திருக்கின்றார். அது என்ன காரியம் தெரியுமா? உங்களை துன்புறுத்தியவர்கள், உங்களை சபித்தவர்கள், உங்களை கைவிட்டவர்கள், உங்களை காட்டிக் கொடுத்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்கள், உங்களை கேவலப்படுத்தியவர்கள், உங்களுடைய குடும்பத்தை பிரித்தவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நிறுத்தி ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். அவரை கல்லெறிந்து கொன்றார்கள். அவரை கல்லெறிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் முழங்கால் படியிட்டு தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபித்தார். இந்த பாவத்தை அவர்கள் மீது விழ விடாதேயும் என்று சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேசினார். அன்பார்ந்தவர்களே, கல்லெறிந்து கொள்வது என்பது ஒரு கொடூரமான ஒரு செயல். ஒருவரை கழுத்தை வெட்டிவிட்டால் அவர் உடனடியாக இறந்து போவார். ஒருவரை யாராவது அவர்கள் முழுவதுமாக அவர்களை வேதனைப்படுத்தி கொன்றுவிட்டால் அவர்கள் இறந்து போவார்கள். தூக்கு மேடையில் நிறுத்திவிட்டால் அவர்கள் ஒரு நிமிடத்திற்குள் மரித்து போவார்கள். ஆனால் கல்லெறிந்து கொள்வது என்பது அவரது எளிதமான ஒரு காரியம் அல்ல. அவர்கள் வேதனை உற்றும் அவர்கள் இறந்து போவார்கள் என்பதை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட சாவை ஸ்தேவான் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருக்கு தீமை செய்தவர்கள், அவரை கல்லெறிய சித்தமானவர்களை மன்னித்து ஜெபித்தார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். யார் யாரெல்லாம் உங்களை துன்புறுத்தினார்களோ அவர்களை ஆசி கூறி நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் தங்கும். பிரியமானவர்களையும் சில வருடங்களுக்கு முன்பாக எனக்கு எதிராக எழும்பியவர்கள் உண்டு. சக குருக்கள் எனக்கு எதிராக எழும்பி என்னை வேதனைப்படுத்தியது உண்டு. எனக்கு எதிராக
பொல்லாப்பான கடிதங்களை எழுதி அவமானப்படுத்தினார்கள். நான் பணி செய்த இடத்தில் இருந்தும் அங்கிருந்து என்னை எடுப்பதற்காக, நீக்குவதற்காக எவ்வளவோ தந்திரங்களை செய்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள். அவர்கள் போலித்தனமான செயல்களை செய்து ஆயரிடம் சொல்லி என்னை எப்படியாவது அங்கிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். பாருங்கள், ஆண்டவருடைய திட்டம் வேறு விதமாக இருந்தது. அந்த இடத்திலே அந்த கோயிலை கட்டி முடிப்பதற்கு வரை ஆண்டவர் என்னை அந்த இடத்தில் வைத்திருந்தார். எனக்கு எதிராக எவ்வளவோ சதி வேலைகளை செய்தார்கள். அவர்களை அப்புறப்படுத்தி அந்த வேலையை முடித்து அந்த இடத்தில் இருந்து மகிழ்ச்சியோடு கடந்து வர செய்தார். நான் கடவுளுக்காக செய்த அந்த பணியை அவர் ஆசீர்வதித்தார். நான் செய்த காரியம் என்ன தெரியுமா? யாரையும் அவமானப்படுத்தவில்லை, அவர்களுக்கு எதிராக செயலாற்றவில்லை. அவர்களை மன்னித்து ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நற்கருணை நாதருக்கு முன்பாக அமர்ந்து ஜெபித்தேன். கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேலாக இந்த நற்கருணை ஆராதனையை ஆண்டவர் நடத்தும்படியாக என்னோடு கூட இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கின்றார். அதில் ஜெபித்த பொழுது, அவர் நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து ஜெபித்த பொழுது, எனக்கு எதிராக சதி திட்டம் செய்தவர்களுடைய அனைத்து சதிகளும் அம்பலமாகியது. ஆண்டவர் அதை தெளிவாக எனக்கு காண்பித்து கொடுத்தார். நான் அவர்களை மன்னித்தேன். ஆனாலும் இன்னும் ஆண்டவர் அவர்களை என்னுடைய கண்களுக்கு முன்பாக காண்பித்து இருக்கின்றார். அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நான் அறிவேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் யாரையும் சபிக்க வேண்டாம். கடவுளுடைய கோபத்திற்கு விட்டுவிட்டு நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 28வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. யார் யாரெல்லாம் உங்களை இகழ்ந்து பேசுகிறார்களோ, யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடி ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை விட்டு போக மாட்டார். ஒருவேளை நீங்கள் சிறிய தவறுகளை செய்துவிட்டாலும் உங்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் அவருடைய வழியிலே சேர்த்து கொள்வார். எனவேதான் நாம் இறைப்பற்று உள்ளவர்களாக, இயேசுவை தேடக்கூடியவர்களாக, இயேசுவினுடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாக, அவர் மீது நம்பிக்கை வைத்து நடக்கக்கூடிய வேளையிலே அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி நம்மை வழி நடத்துவார். அதற்கு நம்மிடம் ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது இறை வார்த்தையிலே, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டு இருக்கின்றன. ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன, வாழ்வு தரும் வல்லமையை நமக்கு தருகின்றன. எனவே அவருடைய வார்த்தைகளை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, ஒரு சகோதரி சில வருடங்களுக்கு முன்பாக இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கு கொண்டு ஜெபித்து விட்டு என்னோடு தொடர்பு கொண்டு பேசினார். சில காரியங்களுக்காக ஜெபிக்க சொன்னார். அவருக்கு அந்த காரியங்களுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார். நற்கருணை நாதர் ஒரு பெரிய நோயை குணமாக்கி அவரை ஆசீர்வதித்து இன்றும் இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார். அதன் பிறகு நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவருடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அவர் கணவரை வைத்து ஒரு பிரச்சனை. எனவே கணவரை மன்னிக்க முடியாதபடி அவருக்குள் ஒரு பாரம். கணவர் செய்த துரோகத்தை நினைத்து வருந்தி கொண்டு இருந்தார். அவர் ஜெபிக்கதை மறந்து போனார், ஆண்டவரோடு இருப்பதை மறந்து போனார், ஆண்டவரிடம் ஜெபித்து ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக் கொண்டதை மறந்து போய் அவர் கணவரை மட்டுமே குறித்து நினைத்து கொண்டு இருந்தார். இப்படி எனக்கு துரோகம் செய்து விட்டாரே, நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வாழ வேண்டும் என்று சொல்லி மனதிலே ஒரு போராட்டம். ஆண்டவரோடு பேசதை மறந்தபடியினால் அவருக்குள் சாத்தான் ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தான். அன்பார்ந்தவர்களே, அந்த சகோதரி மீண்டும் என்னோடு தொடர்பு கொண்டு அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த பிரச்சனைகளை என்னோடு பகிர்ந்து கொண்டார். நான் அவரிடம் சொன்ன ஒரே ஒரு காரியம், உம்முடைய கணவரை மன்னித்து ஆசீர்வதித்து ஜெபித்து பாருங்கள், அவருக்குள் ஒரு மனமாற்றம் வரும், அவரும் ஆண்டவரை தேடுவார், குடும்ப ஜெபத்தில் அவரும் பங்கு கொள்வார் என்றும் ஒரு ஆலோசனை சொன்னேன். அன்பார்ந்தவர்களே, அவர்
ஜெபித்த அந்த ஜெபத்தை அவர் மாற்றி ஜெபித்தார். கணவரை ஆசீர்வதித்து ஜெபித்தார். கடவுளை தேட அவர் சித்தமானார். இறை வார்த்தையை வாசித்தார். ஜெபமாலை சொல்லி ஜெபித்தார். அவருடைய கணவருக்குள் ஒரு மாற்றம். அவர் இரவு நேரத்திலே எழுந்து ஜெபித்துக் கொண்டு இருந்த பொழுது அவருடைய கணவரும் அவரோடு அமர்ந்து இருந்து ஜெபிக்கக்கூடியவராக கடவுள் அவரை மாற்றினார். ஹல்லேலூயா. அதே போல் இந்த நாளிலே நீங்கள் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலே நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். இந்த அருமையான நாளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்காக உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே பலப்படுத்தி உங்களை வழிநடத்த சித்தமாக இருக்கின்றார். எனவே யாரை குறித்தாவது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கசப்பு உணர்வு இருக்கலாம், ஒரு சீற்றம் இருக்கலாம், அகங்காரம் இருக்கலாம், ஒரு கோபம் இருக்கலாம், ஒரு தீமை கருவுற்று இருக்கலாம். இந்த நாளிலே நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் ஒப்புரவாகுங்கள். அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து உங்களையும் ஆசீர்வதித்து உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். எனவே என்னோடு இணைந்து சில மணி துளிகள் நமது நடுவில் உயிரோடு இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் மன்றாடுவீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து யாரையும் சபிக்க கூடாது, எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த வேண்டும், துன்புறுத்தவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கற்று கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆம் தந்தையே, அநேக முறை நாங்கள் ஒவ்வொருவரையும் சபித்து இருக்கின்றோம். அநேக பிள்ளைகளை சபித்து அவருடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வீராக, பிள்ளைகளோடு கூட தங்கி இருப்பீராக. யாரெல்லாம் இந்த நாளிலே நான் வேதனையோடு இருக்கின்றேன், கசப்பு உணர்வோடு இருக்கின்றேன், இந்த நாளிலே அநேக பேரை பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே மன்னிப்புக்காக உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரை மன்னித்து ஆசீர்வதிப்பீராக. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராக. உமது கிருபையும் பலனும் கூட இருப்பதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமது அன்பு கரங்களினால் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் நீர் அறியக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். மனிதர்களுடைய மனதை அறிந்து அதற்கு ஏற்ற ஒரு செயல்களை செய்ய சித்தமாக இருக்கின்றீர். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஸ்தேவான் அருளப்பர் பிள்ளைகளை மன்னித்ததை போல, தனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னித்ததை போல பிள்ளைகளையும் மன்னித்து இந்த நாளிலே ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்வார்களாக. என் ஆண்டவருடைய கிருபையும் பலனும் கூட தங்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.